வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் பாயாசம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஓட்ஸ் பாயாசம் பண்ணுறதுக்கு மண்பானை எடுத்திருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயை நெய்யில் வறுத்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நான் கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் 4 இருந்து 5 டேட்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் ஒரு குட்டி பவுல் ஃபுல்லாக ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை இதோட கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஓட்ஸை நெய்யில் ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கணும். அப்புறம் இதில் நான் 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பாலை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடணும். இது இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் ஓட்ஸ் எடுத்த அதே பவுலில் ஒரு பவுல் சர்க்கரை எடுத்து அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போது ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.